கர்நாடக சங்கீதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சாரமதி ராகத்தை பற்றி தான். இந்த ராகம் கர்நாடக இசையில் 20வது மேளகர்த்தா ராகமான வேதன்னு சொல்லக்கூடிய 4வது சக்கரத்தின் 2வது மேளமாகிய நட பைரவியின் ஜன்ய ராகம் தான் இந்த ராகம். இது சம்பூர்ண ராக அளவுகோலான நட பைரவி மற்றும் 5 எழுத்து அளவுகோலான ஹிந்தோளம் ஆகியவற்றின் கலவை ராகம் ஆகும். ஆரோகணத்தில் 7 ஸ்வரங்களும் அவரோகணத்தில் 5 ஸ்வரங்களும் இடம்பெறுவதால் இது ஒரு சம்பூர்ண ஔடவ ராகம்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராகம் மனமுருகி மேற்கொள்ளக்கூடிய தியானத்திற்கு ஏற்ற ராகம். பொதுவாக இந்த ராகத்தில் பாடல்கள் மெதுவான வேகத்தோடு கூடிய தாளக்கட்டோடு அமைக்கப்படுது. கருணை ரசத்தையும் பக்தி ரசத்தையும் தூண்டக்கூடிய ராகம். அது மட்டுமல்லாமல் உள்மன அமைதியோடு செய்யக்கூடிய பக்தி முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்புடைய ராகமாக கருதப்படுது. தியாகராஜர் எழுதிய மோக்ஷமுகலாடா, புரந்தரதாசரின் நரசிம்மனாபாத, முத்தையா பாகவதர் எழுதிய சரசதல நாயனே, மாரிமுத்து பிள்ளையின் என்ன துணிவாய் போன்றவை இந்த ராகத்தில் அமைந்த பிரபலமான உருப்படிகள். சரி, இந்த சாரமதி ராகத்தில் அமைந்த சில திரை இசை பாடல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இசைஞானி இளையராஜா இசையில் வந்த சிந்து பைரவி படத்தில் வர மரிமரி நின்னே பாடல், பாடறியேன் படிப்பறியேன் பாடல், சங்கர் கணேஷ் இசையில் வந்த எங்க சின்ன ராசா படத்தில் வர எடுடா மேளம் அடிடா தாளம் பாடல், ஊர்காவலன் படத்தில் வர மாசி மாசம்தான் பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே இதே சாரமதி ராகத்தில் அமைந்த பாடல்கள் தான். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.